வெல்கம் டு BODI RJ Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம தேவையான அளவு உப்பு கூட போட்டு நம்ம ஒரு 1 ஹவர் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 4 அதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட வத்தல் நமக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ, குழம்புக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வத்தலை சேர்த்து நான் ஒரு 4-5 வத்தல் போட்டிருக்கேன். போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் அதை நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட நறுக்கிய தக்காளி ஒரு 2, வெம்பெல்லாம் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு 2 இருந்தால் போதும். அதையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கோங்க, அப்போ தான் தக்காளி சீக்கிரம் நமக்கு மசியும். நல்லா பரட்டிக்கங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதோட தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி கீத்தை எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம பூண்டை போட்டுக்கலாம். இதில் எந்த அளவுக்கு பூண்டு போட்டாலும் நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 30 பல் பூண்டு போட்டிருக்கேன். அது நல்லா உங்களுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலருக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு நல்லா கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா நம்ம பரட்டிக்கலாம் எண்ணெயில். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அந்த ஆயில்லேயும் நல்லா பரட்டி விடுங்க. நமக்கு இந்த குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம், பிரியாணி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே நம்ம சைடாக வச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த சிக்கனில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி அதாவது குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம் குழம்ப. இந்த குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. 2 மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்து நமக்கு குழம்பு கலர் சேஞ்ச் ஆகும். எண்ணெய் தனியாக, குழம்பு தனியாக இங்கே பாருங்கள், பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த மாதிரி எடுக்கும்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம உப்பெல்லாம் நான் கரெக்டாக போட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பை போட்டு இறக்கிடலாம். இதில் மேலே லேசாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை தூவி நமக்கு இப்போது சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.